மனிதனுக்குள்ள தான் ஆன்மா இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அது பிரிஞ்சு வரும்போது தான் தனியாயிடுது. ஜனனே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கத்தே ஜென்ம பத்ரிகா. கர்மாக்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த கர்மாக்கள் 21 தலைமுறைக்கு நம்மளை பாதிக்கும். இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்க தவிர்க்கக்கூடாது. எப்படி பிறக்கும் போது நம்ம அவங்க கைனால் நமக்கு பால் கொடுத்து நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம கையினால தான் அவங்க கர்மாக்களை செய்யணுமே தவிர பணத்தாலேயோ காசாலேயோ பூர்த்தி செய்ய முடியாது. அதை தவிர்க்கப்பட்டால் கண்டிப்பாக வம்சத்தில் அதை விட பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது. பிறப்புன்னும் போது இறப்புன்றது முடிவான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்லது நடந்தால் கெடுதல் நடக்க தான் செய்யும். அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூளை தணிகாசல ஆச்சாரியர் மகன் வெங்கடேசன் ஆச்சாரியார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆன்மாக்கள், கர்மா, குலதெய்வம் இதை பற்றின உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சாமி. வணக்கம், நமஸ்காரம்மா. ஆன்மானா என்ன? மனிதனுக்கும் ஆன்மாக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க சாமி. அதாவது ஆன்மாவும் மனிதனும் ஒன்று தான். ஆன்மாக்குள்ளே தான் மனிதனுக்குள்ளே தான் ஆன்மா இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அது பிரிஞ்சு வரும்போது தான் தனியாகிடுது. அது போயிடுச்சுனால் மனிதனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்கிட்டையும் ஆன்மா தான் மெயினான விஷயம். அந்த ஆன்மா தான் நடைமுறைப்படுத்திக்கிடுது. அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறோம் மனசாட்சி பிரகாரம் செய்யுன்னு சொன்னால் அந்த மனசாட்சி என்பது ஆன்மா. அந்த ஆன்மாக்கள் சில விஷயங்கள் சொல்கிற விஷயங்களை நம்ம நடைமுறையை கரெக்டாக பயன்படுத்தினா நம்மளது நல்லாயிருக்கும். அதுதான் ஆன்மாவை தவிர மனிதன் என்பது நம்மளுடைய மூளை செயல்படும் மட்டும்தான். ஆனால் ஆன்மா பேச்சு கேட்டு நடக்கிறது ரொம்ப விஷயம். அதனால் ஆன்மாவும் மனிதனும் வேறு அல்ல. அந்த ஆன்மா விட்டு தனியாக வந்துட்டால் மனிதனுக்கு பவர் கிடையாது. அதனால் ஆன்மாவும் சேர்ந்து தான் மனிதன். அதுதான் ரொம்ப விஷயம். கர்மானா என்ன? கர்மா நம்மளை எத்தனை பிறவிகளுக்கு தொடர்ந்து வரும்? கர்மா பற்றின முழு விளக்கத்தை சொல்லுங்கள் சாமி. கர்மா என்பது முதல் விஷயம், நம்மளுடைய செயல்பாடு தான் கர்மா. கர்மா இந்த பிறவியில் நம்ம என்ன பலன் செஞ்சுருக்கோம் என்பதை பொறுத்து தான் கர்மாக்கள் நம்மளை செயல்படுத்தும். அந்த கர்மாக்கள் என்பதை நம்ம ஜாதகம் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்கியத்திலே எழுதிடுவாங்க. ஜனனே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கத்தே ஜென்ம பத்ரிகா. ஜனனத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம பிறப்புக்கு முன்னாடி வர்த்தனை குலசம்பதாம் என்றால் நம்ம எந்த குலத்தில் பிறந்து அந்த குலத்தில், குலம் என்பது என்னென்னா மனித குலமோ இல்லை மிருக குலம், எந்த குலத்தில் பிறந்திருக்கோமோ அந்த குலத்தில் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் என்ற விஷயத்தில் நீ பண்ண தப்புக்காக திருப்பி நீ படைக்கப்பட்டாய் என்பது தான் அந்த ஸ்லோகம். அதனால் கர்மாக்கள் நம்மளை தொடராமல் இருக்கணும்னால் தொடராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நற்காரியங்கள். இதை நம்ம நல்முறைப்படுத்திக்கிட்டால் கர்மா நம்மளை நல்ல வழியாக வழிநடத்துமே தவிர தப்பாக போகாது. 2. 3வது, கர்மாக்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த கர்மாக்கள் 21 தலைமுறைக்கு நம்மளை பாதிக்கும். 21 தலைமுறைக்கும் நம்ம அதை தொடர்ந்து தான் இருப்போமே தவிர நம்மளுடைய விஷயம் முடியாது. அதுலேயே 7 தலைமுறை கண்டிப்பாக பாதிக்கும். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு 3வது தலைமுறைக்கு அதனுடைய விஷயங்கள் பெருசாக நிற்கும். அதாவது அப்பா அம்மா செஞ்ச விஷயம் பிள்ளைக்கு சொல்லுவாங்க, ஆனால் அது பிள்ளைக்கு கிடையாது, பேர பசங்களுக்கு தான் நிற்கும். அதனால் அந்த விஷயங்களுக்கு கர்மாக்கு ஏற்ற மாதிரி பயந்து அந்த கர்ம வினைகளை நம்ம இருக்கிற போதே அந்த கர்மாக்களை முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மூதாதையர்கள் பண்ண ஒரு குற்றத்திற்காக அந்த கர்மா 7 தலைமுறையை பாதிக்கும்னு சொல்கிறீங்கல்ல சாமி. இப்போ அதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா? நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? இல்லை, அதாவது மூதாதிக்கள் பண்ண தப்புன்னு இல்லை, மூதாதிக்கள் சொன்ன விஷயங்களை இவங்க அடுத்த தலைமுறைகள் அதை சரியாக பயன்படுத்தலை. அதுதான் பெரிய விஷயம். இப்போ மூதாதிக்கள்லாம் அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய கர்மாக்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. கர்மா என்பது என்னென்னா, இப்போ நம்ம மூதாதிக்கள் இறந்துட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் முதல். அந்த கடமைகளையே நம்ம கரெக்டாக செஞ்சோமா, அதாவது இருக்கும் போதும் அப்பா அம்மாவை கரெக்டாக பார்த்துக்கணும், அது 100% கரெக்ட். இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்க தவிர்க்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாருமே சில விஷயங்களுக்காக அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பு எங்கே நிற்கும்னா இதை மாதிரி வம்சாவளியை தான் பாதிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் நான் வெளிநாட்டில் இருக்கேன், அதனால் என்னால் வர முடியல, அதனால் நான் காசு கொடுத்துட்றேன், நீங்களே இங்கேயே செஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தங்களே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா
தன்னுடைய கைனால் எப்படி பிறக்கும் போது நம்ம அவங்க கைனால் நமக்கு பால் கொடுத்து நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம கைனால் தான் அவங்க கர்மாக்களை செய்யணுமே தவிர பணத்தாலேயோ காசாலேயோ கொடுத்து செய்ய முடியாது. அதனால தான் ஒருத்தவங்களும் பெற்றுக்கிறதுக்கு குழந்தைகள் வேணும்னு கேட்குற ஒரே விஷயம் தன்னுடைய கிரியைகளை பிள்ளைகள் செய்வாங்க என்பதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. அதனால் அந்த ஈமக்கிரகிகளை கண்டிப்பாக ஒருத்தரும் கண்டிப்பாக செய்யணும். அதை தவிர்க்கப்பட்டால் கண்டிப்பாக வம்சத்தில் அதை விட பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது. வேறு நான் மாதம் மாதம் நான் யாகம் பண்ணுறேன், மாதம் மாதம் நான் சபரிமலை போகிறேன், நிறைய பூஜைகள் பண்ணுறேன், நான் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த கிருமிகளை நீ செய்யலைன்னு சொன்னால் அந்த கர்மாக்கள் உன்னை தொடருமே தவிர உன்னை விட்டு விலகாது. அதனால் செய்ய வேண்டிய கர்மாக்களை இருக்கும் போதும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அது தப்பு கிடையாது. இருக்கும் போது கூட நீங்கள் யாருன்னா காசு கொடுத்துக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ ஒன்றா செலவு பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இறந்துட்ட உடனே அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகைகளை தன்னுடைய கையால் மட்டும்தான் செய்யணும். அது செஞ்சால் மட்டும்தான் அதனுடைய பலனை நீங்கள் 7 தலைமுறை வரலும் உன்னுடைய வம்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் இன்றைக்கி நிறைய பேர் விட்டுட்டாங்க. அந்த கர்மாக்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நிறைய பேர் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணேன், அடுத்தது இப்போ தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ கல்யாணம் பண்ணவர் எப்படி கொல்லி போட்டு செய்யலாம்? இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையிலேயே பிறப்புன்னும் போது இறப்புன்றது முடிவான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்லது நடந்தால் கெடுதல் நடக்க தான் செய்யும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு வீட்லேயும் நல்லது கெடுதல் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இது இயற்கை, இதை யாராலையும் தவிர்த்து நிற்க முடியாது. இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த வீட்டில் யாரும் இறக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த விஷயங்களை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி இறப்புக்கான செய்ய வேண்டிய ஈமக்கிரிகளையும் செய்யணும், நல்ல விஷயத்தையும் செய்யணும். எப்போவுமே இதுக்காக அதை நிறுத்தக்கூடாது, அதுக்காக இதை நிறுத்தக்கூடாது. மற்ற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன்னா, இறந்ததுக்கு முன்னாடி நீங்கள் எதை டிசைட் பண்ணியிருந்தாலும் இறந்த விஷயத்துக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகளை கரெக்டாக செஞ்சுட்டு நீ நல்ல விஷயத்த கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் 93லேருந்து இந்த புரோகிதம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதுவரைலாம் பார்த்த விஷயங்களில் எங்கள் அப்பாவுடைய காலத்திலேயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்தாச்சு. பையனுக்கு கல்யாணம் டிசைட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடக்க போகுது. புதன்கிழமை அன்னைக்கு இறந்துட்டார் அவங்க அப்பா, பையனுடைய அப்பா. அப்போது பங்காளிங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணத்தை நிறுத்திடணும், ஒரு 10 நாள் அதான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி பங்காளிங்கள்லாம் சொன்னாங்க. அப்போது அது ஒரு பிரச்சனையாக போச்சு. அப்போது அந்த பிரச்சனையாகும் போது என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக எங்கள் அப்பா கிட்டேயே இல்லை இவர் புரோகிதர் அவர்கிட்டயே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்துட்டாங்க எல்லாம் மொத்தமாக. வந்த உடனே என்ன சொன்னார் அப்பானா, ஈமக்கிரிகைக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த பண்ணிவிடுங்க, காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3ஆம் நாளை கூட பண்ணிவிடுங்க. இப்போ புதன்கிழமை இருந்தாரா, வியாழன் வெள்ளிக்கிழமை காரியத்தை முடிச்சிடுங்க. முடித்து அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு சனிக்கிழமை பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணுங்கள், தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தை சொன்ன உடனே இப்போது திருப்பி பங்காளிங்கெல்லாம் இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இவரெலாம் பெரிய சாவு, இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நான் இதுவரையிலும் 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், சத்திரத்துக்கு இங்கே எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த காசை கொடுத்துருங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பொண்ணு வீட்டில் சொல்லிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி சொல்லலை. ஏன்னா மற்றவங்க அவங்கவுங்களுடைய வசதிகளையும் அவங்களுடைய விஷயத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் நடைமுறையில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒன்று. 2வது, இப்போ எனக்கு ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் திருமல்ல வாயிலில் தான் நடந்தது. அதுவும் அவங்க என்னென்னா 3 பையங்க, 3 பையனை வெளிநாட்டில் இருக்கு, 3 பையனில் 2 பையன் வெளிநாட்டில் இருக்கான், ஒரு பையன் மட்டும்தான் இங்கே இருக்கான். அந்த பையனுக்கு கல்யாணம் டிசைட் பண்ணிட்டாங்க. நிச்சயதாம்பில் சண்டே நடக்குது. வெள்ளிக்கிழமை வரலாம் அவங்க அப்பா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் முடியாத நிலமையில் இருக்கார் படுத்துட்டு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ரைடே சொல்லிட்டாங்க, இவர் முடியாதுங்க, நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து இட்டுன்னு போயிடுங்க, எப்படியோ அவர் வீட்டுக்கு போயிட்டு 1 நாள் 2 நாளில் இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இதை மாதிரி இருக்குது எப்படி பண்ணலான்ட்டு. ஆனால் நீங்கள் எப்படி ஒன்றா நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு. சரி சொல்லிட்டு திங்கக்கிழமை கல்யாணம் பண்ணிடலாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நிச்சயதாம்பலம், திங்கக்கிழமை காலையிலே கல்யாணம் பண்ணிடலாமா. நாங்கள் நாள் நல்லா இருக்கு, நாள் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வடபழனி கோயிலில் புக் பண்ணாங்க.
எல்லாரையும் புக் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயங்காலம் நிச்சயதாம்பலத்துக்கு மொத்த பேரும் வந்துட்டாங்க. ஆனால் மறுநாள் கல்யாணம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே வந்த உடனே நிச்சயதாம்பலம் நடக்குது. நிச்சயதாம்பலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்பா தான் தட்டு மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அவரை வந்து அங்கே ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. அவரு தான் தட்டு மாற்றணுன்ட்டாங்க. சரி சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் சம்மந்தியை உட்கார வச்சு அங்கேயே சந்தனம்லாம் வச்சு அவர் படுத்த படுக்கையிலே தட்டு மாற்றினார். தட்டு மாற்றி முடித்த உடனே தட்டு மாற்றிட்டு முகூர்த்த பத்திரிகை வாசிக்கும் போது தான் எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு காலையில் 9:10 வடபழனி கோயிலில் கல்யாணம். நாங்கள் எப்படி நாளைக்கு கல்யாணம் இதுன்னு சொன்னாலும் இல்லை, இது மாதிரி இருக்குது, அதனால் அவர் உடம்பு முடியாதனால நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாங்கன்ட்டாங்க. சொல்லிவிட்டு எல்லாம் மொத்த பேரும் வந்து அது ரிசப்ஷனாக மாறிடுச்சு. நிச்சயதாம்பலம் ரிசப்ஷனாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாம் மொத்த பேர் ஜனம் வந்துட்டாங்களா, திருப்பி மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. இது சண்டேன்றதுனால எல்லாருமே மொய் போட்டு அப்பயே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் 9:10 கல்யாணமும் நடந்துட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கும் டேட்டு கொடுத்தாச்சு. டைம் அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 11லேருந்து 12 டைமு சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சிச்சு. விடிகாலையில் கரெக்டாக 1:30 மணிக்கு இறந்தார். கல்யாணம் முடிஞ்சிட்டா மண்டே நைட்டு, செவ்வாய்க்கிழமை விடிகாலையில் இறந்தார். எனக்கு காலையில் 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 3 மணிக்கு இது மாதிரி அவர் இறந்துட்டார். அப்போது யார் செய்யலாம் கர்மா, அந்த ஈமக்கிரிக்கு யார் செய்யலாம் அப்படி வரும்போது வேறு யார் செய்யலாமா இப்படி அப்படின்னு எல்லாம் போட்டு பேசும்போது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் சொன்னது எங்கள் அப்பா அந்த விஷயத்தை எனக்கு ஞாபகம் இருந்தது. அதே டைமில் இந்த கர்மாக்கு வந்து இப்போ அந்த ஆன்மா காத்துட்டு இருந்திருக்கு, போக வேண்டிய ஆன்மா. ஆனால் இது வெள்ளிக்கிழமையே சொல்லிட்டாங்க, சனிக்கிழமை நைட்டுன்னு போயிடுங்க, சனிக்கிழமை நைட்டோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையோ போயிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் சனிக்கிழமை இருந்தது, ஞாயிற்றுக்கிழமையும் இருந்தது, திங்கக்கிழமையும் இருந்தது. திங்கக்கிழமைக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த ஆன்மா போயிருக்கு. அப்போது அந்த ஆன்மா காத்துட்டு இருந்த மாதிரி அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாவையும் இவன் கரெக்டாக பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியாது. அதனால் இந்த பையன்தான் கொல்லி போடணுன்னு சொன்னேன். அந்த பையனே தான் கல்யாண மாப்பிள்ளையே தான் கொல்லி போட்டு காரியம் பண்ணார். அது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலதோஷத்துக்குள்ளவே ஒரு பையன், நான் தலதோஷத்துக்கு போகிறேன், ஒரு பையன் இருக்கான். அப்போது அந்த ஆன்மாவுடைய விஷயங்களை ஒரு விஷயத்த கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பயப்படே தேவையில்லை. அந்த விஷயத்தில் எதனா ஒரு தப்பு எதனா ஒரு சின்னதாக வச்சுருக்கோம்னா தான் நம்ம பயக்க வேண்டிய வேலையே. நம்ம எப்போ இந்த குலதெய்வத்துக்கும் ப்ளஸ் இந்த ஆன்மாக்களுக்கும் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம வச்சுருக்கோம்னா அப்போது நமக்கு அந்த மைனஸ் நடக்குதுன்னா அதனால் மட்டும்தான். அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க, இந்த மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷங்களை பண்ணிகிட்டு இருக்கவங்களையும் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இந்த 93லேருந்து 30 வருஷத்துலேயே பார்க்குறேன். அந்தந்த விஷயத்த அந்தந்த டைமில் அந்த கர்மாக்களை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தன்னுடைய ஆன்மா இருக்கிறவர்களும் திதி கொடுத்துருக்காங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர் நடந்தது, திங்கக்கிழமை திதி அவங்க அப்பாவுக்கு, செவ்வாய்க்கிழமை காலையில் அவர் இறந்துட்டார். திங்கக்கிழமை திதி, செவ்வாய்க்கிழமை காலையில் திங்கக்கிழமை மணிக்கு உட்காந்து அவங்க தம்பியோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து திதி கொடுத்தவர் மறுநாள் அவர் இறந்துருக்கார். ஏன்னா அவர் ரொம்ப உடம்பு முடியாது தான், உடம்பு முடியாமல் ரொம்ப படுத்த படுக்கையாக தான் இருக்கார். இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணுன்ற ஒரு கடமையில் திதி கொடுத்தாரு. திதி கொடுத்து மறுநாள் காலையில் இறந்துட்டார். ஏன்னா அது ஒரு நாள் முன்னாடி இறந்துதான் வச்சிங்களேன், இந்த திதி கிடையாது, அதோட போயிட்டுருக்கும். ஆனால் தனக்கு கொடுக்கத்தையும் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் இருக்கவரையும் சேர்த்துட்டு போயிட்டார். அவ்வளோதான் விஷயம். அதனால் என்றைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மூதாதைகள்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். யாருக்கிட்ட கேட்குறீங்களோ இஷ்ட தெய்வம்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனால் இறந்தவங்கக்கிட்டேயும் மூதாதைகள்கிட்டையும் கேட்டிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது நடந்துட்டும் இருக்குது, இப்போ நடைமுறையில் கரெக்டாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தால் மட்டும்தான் சொல்கிறேன். இதை நான் வந்து கேட்டதோ படித்ததோ கிடையாது, இது அனுபவ ரீதியாக நான் சொன்ன விஷயம். மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா என்ன ஆகுது, மறுபிறப்புன்றது உண்மையிலே இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. அதாவது ஆன்மா வந்து மரணத்துக்கு அப்புறம் அதனுடைய விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சது ஒன்று. 2வது, அது மறுபிறப்பு கண்டிப்பாக உண்டு. அது எல்லாருக்குமே உண்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா புண்ணியாத்மாவை சேர்ந்து செஞ்சிருந்த சித்தர் புருஷர்கள்லாம் இருக்காங்கல்லவா, அவங்கெல்லாம் வந்து உடல் தான் போயிருக்க தவிர இன்னும் ஆன்மா வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணவங்களுக்கு அது கிடையாது, மறுபிறவியே கிடையாது. அந்த பிறவியாக அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் மறுபிறவி என்பது என்னென்னா
நம்ம செஞ்ச காரியங்கள் நற்காரியங்களில் தொட்டு போட்டு விட்டு போன விஷயத்தெல்லாம் முடிக்கிறதுக்காக திருப்பி பிறப்பி உண்டு. மொத்தம் எத்தனை பிறப்பு இருக்கு சாமி? பிறப்புன்றது வந்து எல்லாமே எந்தெந்த பிறப்பில் பிறப்புன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து 7 பிறப்புன்னு அதான் சொல்றாங்க. 7 பிறப்புன்றது கூட நம்ம ஒரு அகிராயமாக சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் வந்து நம்ம யாரும் அந்த விஷயத்த போய் நம்ம எதுவும் அனுபவ ரீதியாக யாராலையும் சொல்ல முடியாது. சித்தர்களால் மட்டும்தான் அந்த விஷயத்த உணர்ந்தாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த விஷயங்களை பண்ண முடியும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அது அந்த 7ன்றது வந்து ஒரு கால்குலேஷன். அந்த இந்த விஷயத்துக்கு சொல்லும்போது அந்த 7ன்றது. அதனால 7 தலைமுறை, 7 பிறப்பிகள் இதெல்லாம் சொல்றோம். ஆனா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்கவங்க பண்ற விஷயத்த பொறுத்து மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எந்த பிறப்புல இருக்கோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியலையே. இப்ப நமக்கு 7வது பிறப்பு ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாதே. அப்போ நம்ம அந்த 7 பிறப்புக்குள்ளவே நம்ம அந்த புண்ணிய விஷயங்கள செஞ்சு முடிச்சிடணும். முடிச்சிட்டா நமக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம இயற்கை என்னன்னா, திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் ரொட்டேஷன் ஆயிக்கொண்டு தான் இருக்கும். இது என்னைக்கு முடியுன்றது யார் கையிலயும் கிடையாது.